சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே செலிப்ரேஷன் எங்க 2 ஸ்பெஷல் ஸ்கூல்லையும் எவ்வளவு அழகா நாங்க கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும், இன்னைக்கு எங்களோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. எங்களோட பேரண்டே ஒருத்தங்க கெஸ்டா வந்திருக்காங்க. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா நாங்க கொண்டாட போறோம். அதை தான் நீங்க வரப்போற vlogல நீங்க பார்க்க போறீங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்த்து இந்த vlog என்ஜாய் பண்ணுங்க. முடிந்த வரையிலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க இதை சொல்லி எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில நமக்கு யாரு கெஸ்டா வந்திருக்காங்கன்னா, நீங்களே ஒரு ஆளை யாரையாவது கெஸ்ட் பண்றவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம கூட அழகா டிராவல் பண்ணிட்டு வருங்க. ஒரு நல்ல ஒரு வெல் விஷயம், இந்த ஸ்கூலுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கவங்க, நல்ல ஒரு மோட்டிவேட்டடா இருக்க ஒரு அம்மா தான். யாராவது கெஸ்ட் பண்ண முடியுமா? நமக்குள்ள ஒருத்தங்களா தான் இருக்காங்க. எனி கெஸ்ட்? யாருக்காவது ஏதாவது கெஸ்ட் பண்ண முடியுமா? இல்லையா? யாரையுமே கெஸ் பண்ண முடியலையா? இந்த அம்மாவா இருக்கும், அந்த அம்மாவா இருக்கும் அப்படின்னா யாரையுமே கெஸ் பண்ண முடியலையா? சரி, நான் உங்களுக்கு சொல்லவா இப்ப? சரி, நம்ம 2013ல இருந்து இந்த ஜேர்னில என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்க அரவிந்த் அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம விமென்ஸ் டேக்கு சீஃப் கெஸ்டா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கூப்பிட்டுருக்கோம். ஓகேவா? எல்லாரும் இப்ப நல்லா கிளாப் பண்ணி அவங்கள சொல்லலாமா? வாங்கன்னு சொல்லலாமா? வெல்கம் அரவிந்த் அம்மா, வாங்க முன்னாடி. கிளாப் பண்ணுங்கடா, முன்னாடி கிளாப் பண்ணுங்க. அமைத்து கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. ஒவ்வொரு ஆண்டும் உலக மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடுகிறோம். பெண்களை முன்னேற்றுவதற்காகவும் வளர்ச்சிக்காகவும் பெருமைப்படுத்துவதற்காகவும் சாதனையாளராக கௌரவிக்க மகளிர் தினம் இன்று நமது எம்இ சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தில் நடைபெறுகிறது. முதலாவதாக பிரயர் சாங் பை எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல் கமலம் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் ஸ்டாஃப்.
அபர்ணா. நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள். ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். Physiotherapist Mr. S. Samuel Blessed. ஜெபம் செய்வோமாக. எங்கள் கிருபியாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா பிதாவே, அன்பான பிதாவே, நன்றி செலுத்துகிறாச்சா. இந்த அருமையான ஒரு நலனால எங்களுக்கு தந்துகிறேன், அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்நாள் வரை இந்த கனிமணி போல பாதுகாத்து தேவக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் உங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீங்கள் தந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சப்பா. அப்பா, இன்றைய தினத்தில் கூட நாங்கள் ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இன்னைக்கு உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்க மாட்டேங்கிறே. அப்பா, இந்த நிகழ்ச்சி உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்கள் கூட இருந்து எங்களை ஆசிரியத்தை நீங்கள் பொறுப்படுத்துவாங்க சப்பா. நடக்க இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு நிகழ்வும் எங்கள் கூட இருந்து எங்களை ஆசிரியத்தை நீங்கள் பொறுப்படுத்துவாங்க சப்பா. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக அந்த உமன்ஸ் டே செலிப்ரேஷனை நாங்கள் செலிப்ரேட் பண்ணி சந்தோஷத்தோடு நாங்கள் திரும்பி கடந்து வீட்டு செலுத்துறதுக்கு இந்த திரும்பி பாராட்டி நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பெற்றோர்களையும் எம்விஸ் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் அயராது உழைக்கும் ஆசிரியர் பெண்மணிகளையும் எம்விஸ் ஸ்பெஷல் ஸ்கூல் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் பிசியோதெரபிஸ்ட், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் எம்விஸ் ஸ்பெஷல் ஸ்கூல் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் எங்கள் பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவரையும் எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் எங்களுக்கு உதவிய அனைத்து ஸ்பான்சர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வந்தாரை வாழவிருப்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கு ஏற்ப விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று நல்வாய்ப்பு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Efi Jaba Varsha. Mrs. Efi Jaba Varsha. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மின்மினி பூச்சியல்ல பெண்கள், மின்னணு யுத்தத்தில் சுடத்தீர்கள், சூரியனின்றி பூமி சுழலாது, பெண்கள் இன்றி இவ்வுலகம் இயலாது, பிக்கட்டும் ஒளிக்கட்டும் பெண்ணியம், மங்கையார் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கவிமணி தேசிக விநாயகர் பிள்ளை போற்றி பாடிய பெண்களுக்கான இந்த மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்த இவ்விழாவை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பின் உருவாய் அரவணைப்பின் தாயாக நம் பள்ளியின் துவக்கம் முதல் இன்று வரை நம்மோடு பயணிக்கும் நம் சிறப்பு விருந்தினர் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி அவர்களை வரவேற்கிறோம். அவர்களை கௌரவப்படுத்த மிஸ்ஸஸ் ஹேமா பிரைட் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம், உழைப்பின் தேனி, தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சியில் தலைமை ஏற்று வருகை புரிந்துள்ள எங்கள் பள்ளி தாளாளர் திருமதி ஹேமா பிரைட் மேடம் அவர்களை எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர்களை கௌரவிக்க எம் பள்ளி மாணவி மிஸ் நந்தினியை வரவேற்கிறோம்.
நந்தினி இங்க பாரு. அடுத்தபடியாக ஹேமா பிரைட் மேடமை கௌரவிக்க வர்ஷினி அவர்கள் வந்திருக்கிறாங்க. டியர் பேரண்ட்ஸ், இது எதுக்காகனா வர்ஷினி அவங்க வீட்டுல ஆசை மேமையும் அவங்க பொண்ணையும் ஹேனர் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வந்து 2 ஷால் வாங்கி வந்திருக்காங்க. ஒண்ணுதான் மேமுக்கு போட்டிருக்காங்க, இன்னொன்னு அவங்க பொண்ணுக்கு இப்ப போடுவாங்க. ஓகேங்களா? இது வேற எதுவும் இல்ல. தேங்க்யூ வர்ஷா. தேங்க்யூ வர்ஷினி. தேங்க்யூ சார் அண்ட் மிஸ். பெற்றோர்களையும் எம்விஸ் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் அழாது உழைக்கும் ஆசிரியர் பெண்மணிகளையும் எம்விஸ் ஸ்பெஷல் ஸ்கூல் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் பிசியோதெரபிஸ்ட், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் எம்விஸ் ஸ்பெஷல் ஸ்கூல் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் எங்கள் பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவரையும் எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல் மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் எங்களுக்கு உதவிய அனைத்து ஸ்பான்சர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வந்தாரை வாழவிருப்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கு ஏற்ப விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று நல்வாழ்ப்பு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த நேற்றுக்கு சண்டேயாக இருந்தனால இந்த வருஷம் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக செலிப்ரேட் பண்ணிடணும்னு பார்த்தோம். ஒரு சில சௌரியங்கள் அதுக்கு சரியாக வராததுனால அதை வந்து சேஞ்ச் பண்ணோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஸ்கூல்லேயும் சரி நம்ம உலகத்தில் நிறைய செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் அதில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் தான் இதை சொல்லலாம், விமன்ஸ் டே செலிப்ரேஷன். அதாவது பெண்கள் இல்லைன்னா இந்த உலகத்தை ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் எப்படி இருக்கும். சிரிப்பு பாருங்க. பெண்கள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவங்கவுங்க வீடு நினைச்சு பாருங்களேன். பெண்கள் இல்லைன்னா நம்ம வீடு எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதா? ஏன் நல்லா இருக்காது? அப்புறம் ஆண்கள் செய்ய மாட்டாங்க, பெண்கள் தான் செய்வாங்க. அப்புறம் ஆண்கள் மட்டுமே இந்த உலகத்துல வாழ்ந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிதான் எங்களுடைய பைபிள்ல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஆண் வந்து தனியா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிதான் கடவுள் வந்து ஏவாளை படைச்சாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக இல்லையா? கம்பெனி கொடுக்கறதுக்கு தானே. உண்மை அதுதான். அந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்தாலே அந்த ஆணுடைய வாழ்க்கை வந்து நிறைய விஷயத்துல ரொம்ப அழகாக்கப்பட்டிருது. அது வரையிலும் நல்லா பேச்சுலரா நான் அப்படி சுத்துறேன் இப்படி சுத்துறேன் எல்லாம் நல்லா சுத்துவாங்க. ஆனா திருமணம்ன்ற ஒரு பந்தத்துக்குள்ள போகும்போது அந்த பெண் வீட்டுக்குள்ள வரும்போது கண்டிப்பா எல்லா விஷயத்திலயுமே அந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய நல்ல காரியங்கள் தான் நடக்குது. அதான் அவங்க வாஸ்த இதுல கூட புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியோட இருந்தா கண்டிப்பா அந்த வீடு என்ன செய்யப்படும்? அழகா கட்டப்படும். எப்படின்னா புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இடிச்சு போட்டுருவாங்க. அவ்வளவுதான். காலைல எழுந்திரிச்சு பல்லு தேய்க்க மாட்டாங்க, தலை சீவ மாட்டாங்க, வீட்டுல சமைக்க மாட்டாங்க, வீடு வீடா சுத்திக்கிட்டு என்ன அப்படி ஒவ்வொரு வீட்லயா போய் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இப்படி போற வீடு ஒரு நாள் என்ன செய்யாது? நல்லாவே இருக்காது. ஆனா புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவா? நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த நேரத்துக்கு என்ன பண்ணணும், தன்னுடைய புருஷனுக்கு என்ன பண்ணணும், தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும், வீடை எப்படி சுத்தப்படுத்தணும், துணி ஊற வச்சா அதை துவைக்கணும். ஒரு வீட்டுல கேள்விப்படுறோம், துணியெல்லாம் ஒரு வாரமா ஊறுமா.
அப்புறம் ஒரு வாரமா துவைச்சு அசையில கிடக்குமா, அதுக்கப்புறம் ஒரு வாரமா காஞ்சதை எடுத்து ஒரு இடத்துல இருக்குமா, அப்புறம் ஒரு வாரம் காணாம போயிருமா. மாசத்துல 4 வாரம் தான் இருக்கு. 4 வாரத்துல எப்படி இருக்கும்? ஒரு வாரம் பக்கெட்டுக்குள்ள இருக்கும், ஒரு வாரம் கொடியில இருக்கும், அடுத்து காஞ்ச சேர்ல இருக்கும், 4வது வாரம் காணாம போயிருமா. இப்படியும் சில பேர் இருக்காங்க. ஆக மொத்தத்துல ஒரு பெண்ணு நினைச்சா எல்லா காரியத்தையுமே என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அது அந்த பெண்களுக்கே கடவுள் ஒரு நல்ல ஒரு மனசை கொடுத்து வச்சிருக்காரு. இல்லைன்னு சொல்லல. இறக்கத்தன்மையா இருக்கட்டும், பொறுப்புணர்வா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயுமே நிறைய நல்ல காரியங்களை பெண்களுக்கு கடவுள் உள்ளே என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. ஒரு குட்டி பிள்ளையா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு கீழே ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு தங்கச்சி இருக்கான்னு என்ன செய்யும்? அதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து எவ்வளவுதான் அவங்களுக்குள்ள சண்டை போட்டாலும் அந்த குழந்தை அம்மா இல்லாத நேரம் இல்ல மற்ற டைம் எங்கேயாவது போனா யாருக்கிட்டையுமே என்ன செய்யாது, விட்டு கொடுக்காது. அவ்வளவு நல்லா தம்பி அண்ணன் கூட ரொம்ப பாத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த பெண் குழந்தை என்ன பண்ணும்? அவ்வளவு அழகா அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து வாயெல்லாம் தொடச்சு விட்டு ஊட்டி விட்டு எல்லாம் பண்ணும். நாட் ஒன்லி அந்த மாதிரி குழந்தைங்க, எங்க பிள்ளைங்களுமே போன வாரம் நானே அதிர்ந்து போய் பார்த்தப்போ எங்க ஸ்கூல்லயுமே என்ன பண்ணிட்டா, ஒரு குழந்தை பக்கத்துல இருந்து இன்னொரு குழந்தை சாப்பிட மாட்டேன்றவளுக்கு அவ்வளவு அழகா சாப்பாடு ஊட்டி கொடுத்தது நான் என்னோட ஸ்டேட்ஸ்ல கூட நான் வச்சிருந்தேன். இன்னும் மனிதம் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன். உண்மை அதுதான். ஒரு பெண்ணு நினைச்சா எதை வேணா என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். கண்டிப்பா முடியும். முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போற பெண்கள் வீட்டுல இல்லாமலே போயிடும். வீட்டுல இருக்கிறத வச்சு அன்னைக்குள்ளதுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சா அன்னைக்கு வீட்டுல சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை, தன்மையா என்ன செய்யலாம், வைக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் ரோல் மாடலா நம்ம லைஃப்ல வச்சிருப்போம். இவங்க தான் எனக்கு ரோல் மாடல், அவங்க தான் எனக்கு ரோல் மாடல். மொத்தத்துல நம்ம பிள்ளைங்களும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளையே ரோல் மாடலா என்ன செஞ்சிருக்கணும், வச்சிருக்கணும். நம்மளே அதுக்கு ஒரு ரோல் மாடலா நடந்து காட்டினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். நான் நிறைய தடவை உங்களுக்கு சொன்ன விஷயத்தை தான் ஒண்ணு சொல்றேன். எங்க அம்மாவை நான் இந்த விஷயத்துல நான் நிறைய தடவை யோசிப்பேன். அவங்க ரொம்ப, அதாவது எல்லாருக்குமே நல்லா செய்வாங்க, நல்லா வாரி வழங்கி எல்லாமே கொடுப்பாங்க. இப்ப வீட்லயே தோட்டத்தெல்லாம் கிளீன் பண்ண யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வசதி உள்ளவங்களா தான் இருந்தா கூட அந்த டைம்ல ஒரு தேங்காய் வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரத்துல ஒரு 100 காய் வெட்டுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையில போகும்போது மாங்காவோ தேங்காவோ எது இருந்தாலும் அவங்க தூக்கி கை கடத்து போற அளவுக்கு அவங்க போட்டு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சந்தோஷமா கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீ 50 ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கு வேல்யூ இருக்காது, அந்த பொருளா கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யும், அதுல சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் சில காரியங்கள் எப்படின்னா, வீட்டுல வெங்காயமே தீந்துட்டு, நீங்க எத்தனை நான் நிறைய தடவை சொல்லிருப்பேன், மேடம் எப்பவும் இதை தான் சொல்லுவாங்கன்னு கூட நினைக்கலாம். ஆனா நிறைய தடவை சொன்னாலும் நிறைய பேருக்கு அது மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகல. ஒரு வெங்காயமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, முடிய போகுது, லாஸ்ட் ஒரு வெங்காயம் தான் இருக்குது. உங்களுக்கு அந்த வெங்காயம் தேவைப்படுது அப்படின்னா ஒண்ணுல அரை பகுதி இல்ல கால் பகுதியை வெட்டி என்ன செய்யணும், தனியா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மீதிய சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த நேரம் நீங்க கடைக்கு போய் வெங்காயம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு உப்புமா கிளறதுக்கோ ஒரு இதுக்கோ அந்த வெங்காயத்தை என்ன செய்யணும், எடுத்து யூஸ் பண்ணணும். தக்காளி பழம் 4 இருந்து 4 ரசத்துல தான் நான் போடுவேன்னு சொல்றதை விட 2 ரசத்துல போடலாம், 2 இடத்த என்ன செய்யலாம். அடுத்த நேரம் ஒருவேளை கடைக்கு போக முடியலன்னா அடுத்த வீட்டுல போய் வாங்குறதுக்கு ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. கருவேப்பிலை உன்கிட்ட இல்லையா, கருவேப்பிலை இல்லாம ரசம் வை. உங்ககிட்ட வேற ஏதாவது கடுகு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு இல்லையா, அது என்னைக்கு இல்லையோ அதை இல்லாததுக்கு அடுத்த வீட்டுல போய் தட்டிட்டு போய் நின்று கடன் வாங்க கூடாது. 100 ரூபாய் கடைக்கு கொண்டு போனா 99 ரூபாய் தான் உனக்கு செலவு பண்றதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிதான் எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, வளர்த்தாங்க. இன்னைக்கு வரையில யாருக்கிட்டையும் கடன்னு சொல்லி கடையில இருந்து பொருள் வாங்கிட்டு போனோன்றதெல்லாம் வைக்கிற வேலையே 99% வச்சிருக்க மாட்டேன். ஸ்கூலுக்கா இருக்கட்டும், இல்லைங்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வருவேனே தவிர மறந்துடக்கூடாது. ஒண்ணு, ஒரு இன்னொருத்தங்களுக்கு நம்ம கடனாளின்ற பேரோட நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நம்ம பார்த்தோம்னா பெண்கள் கையில இது எல்லாமே இருக்கு. ஒரு இடத்துல கால் துரிதமா போய் யார்ட்டையுமே கடன் வாங்கிட்டு கடன் மட்டும் தாங்க குட்டி போடும், அது தெரியுமா? கடன் என்ன செய்யும், சத்தமே இல்ல, சமோசா தூங்க வச்சுச்சா. கடன் என்ன செய்யும், எடுங்களேன் அவங்களோட இதெல்லாத்தையும் அப்படியே திரும்பி பேரண்ட்ஸோட ரியாக்ஷன்ஸ். கடன் மட்டும் தான் என்ன செய்யும், குட்டி போடும்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் போடும், நாளுக்கு நாள் போடும், அது மட்டும் தான் குட்டி போடும். நீங்களா ஏதாவது கொடுத்து பாருங்க, அது குட்டிலாம் போகாது, அது அழுகி போயிடும். ஆமா தானே? அப்போ ஒரு பெண்கள் நினைச்சா வீட்டுல சமையல்ல இருந்து சுத்தத்துல இருந்து ஒழுங்குல இருந்து எல்லாத்தையுமே நிர்ணயிச்சு அழகா கொண்டு வர முடியும். சரியா, நம்புறீங்களா? அப்போ சின்ன பிள்ளைங்களோ பெரிய பிள்ளைங்களோ, நார்மல் சில்ட்ரனோ ஸ்பெஷல் சில்ட்ரனோ, நம்ம பிள்ளைங்களையும் நல்ல ஒழுங்கு நெறியில வளர்க்க வேண்டிய கடமை நம்ம மேல விழுந்தது. சரியா? இந்த சின்ன குழந்தைங்களை கூட என்ன செய்யுங்க, சுத்தமா இருக்க சொல்லி கொடுங்க. பொய் பேச சொல்லி கொடுக்காதீங்க. கெட்ட வார்த்தை ஸ்பெஷலா வீட்டுல பேசவே பேசாதீங்க. நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ, அதாவது
ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொன்ன மாதிரி நீங்க வீட்டுல 10 வார்த்தை பேசுனா உங்க பிள்ளைங்க வந்து ஒரு வார்த்தையாவது கெட்ட வார்த்தை அப்படி சொலையா பேசுது. சொலையா அப்படியே அழகழகா சொலையா வருது. ஏன்னா இங்க இருக்க நாங்க 20 பேர் ஸ்டாஃபுமே கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். அதுக்கு 100% நான் வந்து ஷூரிட்டி சொல்றேன். ஒரு கெட்ட வார்த்தை கூட எங்க ஸ்டாஃப்க்கு வாயில இருந்து என்ன செய்யாது, வராது. இங்க இருந்து தான் கத்துக்கிட்டு வந்தாங்கன்னா நீங்க யாரோ போட்டு விடுற குட்டிகள் எல்லாம் இங்க வந்து என்ன செய்யுது, பெரும்படையா படையெடுத்து கோர்த்து பேசுறானுங்க. அதெல்லாம் கெட்ட வார்த்தை கூட சில வார்த்தையில எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா அது கேள்விப்படவே இல்லாத வார்த்தைகளா இருக்கு. அப்படி அவ்வளவு சொலையா பேசுறானுங்க, பாம் பிளாஸ்ட் மாதிரி. சரியா? அப்ப வீட்டுல நீங்க அவ்வளவு அழகு சிரிக்கிறாங்க. அப்ப நிறைய வீட்டுல இது நடக்குது போல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, கெட்ட வார்த்தை வீட்டுல நிறைய பேசுறீங்கன்றது நாங்க இங்க பாக்குறோம் உங்க பிள்ளைகள் மூலமா. தயவு செய்து கெட்ட வார்த்தை என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. நீங்க நினைக்கிறீங்க என் பையனை நான் சுத்தமா தான் அனுப்புறேன், அழகா தான் அனுப்புறேன், எல்லாமே பண்றேன்னு. அவன் எல்லாம் நல்லா கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுட்டு செண்டெல்லாம் அடிச்சுட்டு வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான்னா மதிப்பு மரியாதை எல்லாம் அங்கே போயிரும். உங்க வீட்டு அழகு என்ன ஆயிருது, அங்கே போயிரும். தயவு செய்து நீங்களும் பேசாதீங்க. பைபிள் தான் சொல்லுது, யாவருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை பேசுறானுங்க. ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டோம்னா அடுத்த நேரம் அவங்கள எங்க சுத்திட்டு வரடா, உள்ள வரா, ஒன்னதான் சொல்றேன், வந்து உட்காரு. புரியுதுங்களா? அதனால நல்ல காரியங்களை மட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லி கொடுங்க. அத ஒரு அம்மா நினைச்சா கண்டிப்பா சொல்லி கொடுக்க முடியும். ஒரு கெட்ட வார்த்தை எங்கேயாவது ஒரு வேலை பக்கத்துல பசங்க இருந்து கத்துட்டு வந்தாலும் ஒரு அம்மா சுள்ளுன்னு ஒரு அடி கொடுத்து வீட்டுல சொல்லுவேன் அந்த வார்த்தையன்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அதனால அம்மாமார் மகளிர் தினத்தை சும்மா நம்ம கொண்டாடி இப்படி ஸ்டேஜ் போட்டு பேசுறதுனாலயோ மத்த காரியத்தினாலயோ எதுவுமே இல்ல. நம்ம வாழ்றது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா என்ன செய்யணும், இருக்கணும். எங்க அம்மா எங்களை இப்படி எல்லாம் வளர்த்தாங்க, டைமுக்குனா டைமுக்கு சாப்பாடு தருவாங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமா தருவாங்க, அன்பா தருவாங்க, சுத்தமா வச்சிருப்பாங்க, கீழ்ப்படிவாங்க, எங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டியை பாத்துப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட நல்ல பேர்களோட நம்ம வாழும் போது நம்ம பிள்ளைகளுடைய மனசு என்ன செய்யும், அதை அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிக்கும். புரியுதா? இன்னைக்கு அந்த நல்லிணக்கங்கள் எல்லாம் இல்லாதனாலதான் இன்னைக்கு முதியோர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யுது, நிரம்பி வழியுது. இன்னைக்கு கொண்டு போய் எல்லாரும் நம்ம தள்ளிடுறோம். நாளைக்கு நம்ம நிலைமை எப்படின்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு இன்னைக்கே நம்ம வயசானவங்க யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சாப்பிடுறதுல கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்து அவங்களையும் பாத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள ஆசீர்வாதமே நமக்கு என்ன செய்யும். என்னப்பா தூங்கிட்டீங்களா, யோசிக்கிறீங்களா ரொம்ப? சொல்லுங்க, வாயை திறக்கல. பெண்கள் தினத்தை கொண்டாடுறோம், எல்லாம் கொட்டாய் விட்டு இருக்கீங்க. அடுத்த மீட்டிங்ல இருந்து சமோசா சரியா? தூங்க விடாம இருக்கிறதுக்குள்ள பலகாரம் எதுன்னு பார்த்துதான் இங்க வாங்கி கொடுக்கணும். அதனால பெண்கள் என்ன செய்யணும், நம்ம வாழ்ற ஒரே ஒரு வாழ்க்கைய அர்த்தமுள்ள வாழ்க்கைய என்ன செய்யணும், வாழணும். உண்மையா இருக்கணும், அன்பா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், வீட்டுல டைமுக்கு டைம் சாப்பாடு போடணும், நிறைய சீரியல் பார்க்க கூடாது. யார் யார் சீரியல் வெறியர்கள்? நீங்க தான் அவங்கள கை தட்டுறீங்க. சீரியலா நிறைய பாப்பாங்களா? அதுதான் அன்னைக்கு ஒரு பிள்ளைங்களுக்காக டிராமாக்காக நான் ஒரு ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். அதுல பார்க்கும் போது ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு சீரியல்ல சண்டை போட்டு அவங்க ஓடி போயிடுறாங்கன்னு சண்டை போடுறாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டு சொல்றாரு, துபாயில ஈரான்ல எல்லாம் வெடி வெடிச்சிட்டு இருக்கான், என்ன நடக்குது? அவன் வெடிச்சிட்டு போறான், இவன் எங்கடா பண்ண போறா, அடுத்தது இவன் எங்க யாரு கூட போறா, இவளுக்கு வீட்டுல என்ன துபாயில வந்தா போர்ல வந்துட்டு போகுதா, இவன் எங்கடா போறாரு? எங்க வர இன்னைக்கு குடும்பங்கள் போய் நிக்குது. முதல்ல நம்ம சொந்த குடும்பத்தை என்ன செய்யணும், பெண்கள் பேணி பராமரிச்சு நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்து நம்ம பிள்ளைல ஒரு சின்ன அந்த கோழி கூட அவைய வச்சு எடுத்தா என்ன ஆகும், அந்த குட்டி குட்டி கோழிகள் எல்லாம் அழகா செட்டு கீழே அழகா வச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் அம்மாவோட ரோல், மகளிரோட ரோல். நம்ம என்ன செய்யணும், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வந்து உள்ள மாட்டாம நம்ம பிள்ளைங்களை நம்ம பாதுகாத்து நல்லா என்ன செய்யணும், அன்பா பாதுகாத்து மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதமா நம்முடைய வாழ்க்கைய நம்ம வந்து சந்தோஷமா வாழணும். ஓகேவா? எங்க பிள்ளைகளை நல்லா பாத்துக்கோங்க. எல்லாரும் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நமது அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் பெருமை மிக்க மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி மேம் அவர்களை பேசுவதற்காக நம் அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் மேம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். திடீர்னு கூப்பிட்டதுனால ஏதோ எனக்கு தெரிஞ்சது மட்டும் பேசுகிறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. 13 வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் மாதிரி இல்லை, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாயின் பண்ணி தான் எல்லாரோடையும் மேடமோடையும் போயிட்டுருக்கோம். இப்போ மற்ற ஸ்கூலை நாங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூலில் க்ளீன்னஸ்லேருந்து கவனிக்கிறதுலேருந்து எல்லா எஃபர்ட்டுமே 100%. அது வந்து யார் வந்து கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்களாம் ஸ்டார்டிங்லேருந்தே இங்கே இருக்கிறோம். ஆனாலும் ஒன்றும் பசங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க மனசு போடாமல் நல்லபடியாக நல்லா நீட்டாக பார்த்துக்கிறாங்க. அது பெரிய பாராட்டை வந்து மேடம்க்கு, டீச்சர்ஸ்க்கு, கேர்டேக்கர்ஸ் எல்லாருக்குமே, ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேடம் வந்து நேற்று கூட ஒரு அவார்டு வாங்கியிருந்தாங்க. இதே மாதிரி எல்லா உலகத்தில் இருக்கிற சிறந்த அவார்டுகளும் ஒவ்வொன்றா அவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடவுள் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் அதை தனியாக வச்சு ஒரு மியூசியம் வந்து நாங்கள் பார்க்குற அளவு நிறைய அவார்ட்ஸ் வாங்குவோம். நம்ம வந்து மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்யணும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா தவம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம ஸ்பெஷல் மதராக பிறந்துட்டோம். அதனால மற்ற பசங்களோடவே நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை கைட் பண்ணி நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். அவங்க சொல்கிறது வந்து திருப்பி நம்மளும் ஃபாலோவில் இருந்தால் தான் நிறைய முன்னேற்றங்கள் நம்மளுக்கும் கிடைக்கும். அதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஆஸ் எ மதராக நான் சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் எடுத்து செய்யலாம். செஞ்சால் தான் நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக செய்யும் போது அது இன்னும் சக்ஸஸ்ஃபுல் நிறைய கிடைக்கும். மேடம் சொல்கிற மாதிரி இப்போ இதுக்கு மீட்டிங்னு சொன்னால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வர பாருங்க. அப்போ தான் நம்ம பசங்களுடைய டெவலப்மெண்ட் என்னன்றது நம்மளுக்கும் தெரியும். அப்படி எதாவது டவுட்னா கூட நம்மளுக்குள்ளே ஷேர் பண்ணி பேசிக்கிறப்ப ஒருத்தருக்கு தெரியாத விஷயம் நம்ம வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தெரியாததான் அவங்க கிட்ட கேட்டு கற்றுக்கலாம். அது மாதிரி இருக்கிறப்ப ஈஸியாக நம்மளுக்கு சால்வ் கிடைக்கும். அந்த ப்ராப்ளமுக்கான சால்வ் நிறைய கிடைக்கும். எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வேற ஒருத்தவங்களுக்கு எங்களால் முடியுமா ஏதாவது சொல்ல முடியுன்றதை சொல்லியிருக்கோம். அவங்களுக்கும் சால்வ் ஆகிருக்கும். இது வந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக நம்ம சேர்ந்து செய்யலாம். ஓகே, தேங்க்யூ. மேடம்க்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ மேம். அடுத்ததாக மொமெண்டோ டு சீஃப் கெஸ்ட் பை எம்இ ஸ்பெஷல் ஸ்கூல் கமலம் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் கரஸ்பாண்டன்ட் மிஸ்ஸஸ் ஹேமா பிரைட் மேம். தேங்க்யூ.